ஹலோ காய்ஸ், இங்க ஒருத்தருக்கு மனைவி இல்ல, குழந்தை மட்டும் இருக்கு. அதனால தன்னை போலவே இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த குட்டி பையனை அவனை தம்பியை ஏத்துக்கிட்டு ஜாலியா குதிக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேரும் ஹாப்பியா உள்ள போறாங்க. அவங்க 2 பேர் உள்ள போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த குழந்தை தன்னோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏய் சீ போ, நான் தான் உட்காருவா அப்படி சொல்லி அந்த குழந்தை தள்ளி விட்டு இந்த குழந்தை ஏறி உட்காந்துடுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கணவரும் நம்ம குழந்தைக்கு நல்ல அம்மா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள போய் பார்க்கவும் தான் நமக்கே தெரியுது அந்த பொம்பளை சரியான கேடு கட்டவ. அந்த குழந்தையை எப்படியாச்சும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறா. இவனும் அந்த குட்டி பையன் தலையிலேயே நங்குன்னு கொட்டி வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் 2 பேரும் ஒரு கேவலமான வேலையை பாக்குறாங்க. ரொம்ப கேவலமா திங்கிற சோத்துல உப்பள்ளி கொட்டிடுறாங்க. அதுக்கு காரணம் அந்த குட்டி பையன் தான் அப்படி சொல்லி பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குட்டி பையன் நான் இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அதை அவங்க அப்பா கேட்காம தலையிலே நங்குன்னு கொட்டி சீ போ அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுறாரு. பாவங்க, அந்த குட்டி பையன் வலி தாங்க முடியாம அழுது கத்துறான். ஐ ஆம் சாரி மை சன் அப்படின்னு சொல்லி குழந்தைய தடவி கொடுக்குறான். அதை தூரமா நின்று பார்த்துட்டு இருந்த அந்த குட்டி பையன் ஓடி போய் உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறான், இது குட்டி குழந்தையா, இது பாருங்க கைஸ் என்ன வேலை பார்க்குதுன்னு. இப்ப 2 பேரும் சேர்ந்து அடுத்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்க. அவங்க அப்பா உட்கார டாய்லெட்ல போய் இந்த கம்மை ஒட்டி வச்சிடறாங்க. அது தெரியாம அந்த குட்டி பையனோட அப்பாவும் பாத்ரூமுக்கு போறாரு. போனா உட்காந்துட்டு எந்திரிக்கவே முடியல கைஸ், நல்லா ஒட்டிக்கிச்சு. இந்த பையன் செம்ம கிரிமினலா அந்த கம்மா அந்த குட்டி பையன் பக்கத்துல வச்சுட்டு ஓடி போயிடறான். இந்த பக்கம் அவங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த பொம்பளை வேகமா ஓடி வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அந்த ஆளுகிட்ட நல்ல பேரு வாங்கிக்கிட்டா. இப்ப இந்த ஆளு கோபத்துல வேகமா நடந்து போறாரு. அப்பா இந்த பையன் தான் கம்ம ஊத்துனா, இவங்கிட்ட தான் கம்மு இருந்துச்சு அப்படி சொல்லி நைஸா அந்த குட்டி பையன் இந்த குட்டி பையனை மாட்டி விட்டுறான். இவனும் கோபத்துல கண்ணா பின்னான்னு அடிச்சு அந்த குட்டி குழந்தைய வீட்டை விட்டு வெளியே துரத்தி கதவை பூட்டிட்டு வந்துடுறான். உள்ள வந்து அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. எப்படி கம்ம வச்சு பிரிச்சமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனோட அப்பாவுக்கு இப்பதான் புத்தி வருது. ச்சே, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அட கடவுளே அப்படின்னு சொல்லி வாய பொத்துறான். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட மியா லொல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.